நான் சொல்லுவேன், தாழ்வு மனப்பான்மை யாருக்கு வேணாம். நான் ரொம்ப கீழானவங்க, எனக்கு எதுவுமே தெரியாது, அப்படி வேண்டாம். தாழ்மையா இருங்க. இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் நமக்கு வேண்டாம். ஆனா ஹம்பிள்னஸ் என்ன செய்யும்? பெரிய உயர்வுக்கு உங்களை கொண்டு போகும். எங்கேயும் தாழ்மையா இருந்துக்கோங்க. தகப்பன்கிட்ட தாழ்மையா நடந்துக்கோங்க, அம்மா கிட்ட தாழ்மையா நடந்துக்கோங்க. வேலை ஸ்தலங்கள்ல எந்த அளவுக்கு ஹம்பிளா போறீங்களோ சான்ஸே இல்ல, அப்பா உங்களை பார்த்து பார்த்து உயர்த்துவார். நிச்சயமா சொல்றேன். அவங்க உங்களை விட ஹையர் அபிஷியல்ல இருந்தா கூட, அல்லது உங்களை விட கீழே இருந்தா கூட அமைதியா போய் பாருங்க, ஆண்டவர் அதை பார்த்து 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 உங்களை ஆசீர்வதிப்பார். ஏன்னா ஏசப்பாவுடைய கண்கள் நம்மை கவனித்துக் கொண்டிருக்கிறது. ஆமே, உங்களுக்குள்ள பல ஏக்கங்கள் இருக்கலாம், எதிர்காலத்தை குறித்து பல கேள்விகள் இருக்கலாம். இந்த காரியம் எப்படி நடக்க போகுதுன்னு கவலைப்படலாம். இழந்த நிலம் எப்படி திரும்ப வரப்போகுதுன்னு யோசிக்கலாம். ஆமே, அல்லது எப்ப எனக்கு ப்ரொமோஷன் வரப்போகுது, எப்ப என் கடனெல்லாம் அடைச்சு நான் செட்டில் ஆக போறேன்னு தெரியலையே அப்படின்னு கவலைப்படலாம். எல்லாத்துக்கும் பதில் ராஜா வீட்டுல இருக்கு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆமே, ராஜா வீட்டுல இருக்கு. அப்பா சொல்றாரு, பயப்படாத, எந்த விஷயத்தை குறித்து என்ன செய்யாத, பயப்படாத, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. நிச்சயமாய் ஜெபிக்கிற ஒவ்வொரு காரியங்களுக்கும் அப்பா பதிலை கொடுக்க வல்லவர். ஆமே, தாமதிக்கிறார் அப்படின்னு நினைச்சு சோர்ந்து போயிடாதீங்க. ஆமே, ஜெபிச்சு ஜெபிச்சு பாக்குறேனே ஒன்னும் நடக்கலையே. நீங்க ஜெபிக்க ஜெபிக்க அந்த காரியம் இன்னும் பலப்பட்டுட்டு இருக்குன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. அது வளர்ந்துட்டு இருக்கு. நமக்கான ஆசீர்வாதங்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஆமென். சில நேரங்கள் எங்களுக்கு கூட சோர்வு வந்துடும். எவ்வளவு கண்ணீர் இந்த ஊழியத்தில், எவ்வளவு பிரயாசம்பா, இன்னும் நினைச்ச மாதிரி ஒரு அச்சீவ்மெண்ட்டை சந்திக்க முடியலையே, ஒரு உயர்வை சந்திக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சோர்வு வரும்போது ஏசப்பா எனக்கு கத்துக் கொடுப்பாங்க. இன்னைக்கு செடியை வச்சு நாளைக்கு மரம் ஆயிருதா? அப்ப நான் யோசிப்பேன், இல்லப்பா, நாட்கள் எடுக்கும். அந்த மாதிரிதான் நீங்களும் உங்க ஊழியமும். ஒவ்வொரு நாளும் நான் தண்ணீர் பாய்ச்சி வருகிறேன். இது ஒரு காலத்தில் உயர்ந்த விருட்சமாய் நிமிர்ந்து நிற்கும். ஆமே, அநேக பட்சி ஜாதிகள் அதுல வந்து தஞ்சம் அடையும் என்று ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆகவே தேவ பிள்ளையே, சோர்ந்து போகாதீங்க. நீங்க யாரு? ராஜா வீட்டு பிள்ளை. ஆமே.